வணக்கம், என் பேர் சரிதா. சுவாமி தயானந்த கல்வி அறக்கட்டளையில் ஆர்கானிக் ஃபார்மில் நான் வேலை பார்க்குறேன். இப்போ இயற்கை விவசாயத்துக்கு மண்புழு செய்முறையை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இப்போ செய்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு நிழல் தேவை. நிழல் இருந்தால் தான் பெட்டு ரெடி பண்ணலாம். பெட்டுக்கு ஒரு அளவு நீளம் ஒரு 6 அடி, அகலம் ஒரு 3 அடி. அந்த எந்த அளவுக்கு அடி இருக்கோ அகலம் இருக்கோ அந்த அளவுக்கு தென்னை மட்டையை தேங்காய் மட்டையை படுத்திக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மக்கின குப்பையை எந்த அளவுக்கு படுத்திக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு சாணம் தேவை. 3வது சாணம் தேவை. சாணம் தேவைன்னா நம்ம கோசாலையில் மாடு 90 மாடு இருக்குது. அதோட சாணத்தை வச்சு தான் நம்ம உரம் தயாரிக்கிறோம். ஒரு பெட்டுக்கு 100 கிலோ சாணம் வைக்கணும். வச்ச பிறகு நாள் பதப்படுத்தி வச்சிடணும். மறுநாள் 2 கிலோ புழுவை எடுத்துகிட்டு ஒரே இடத்துல விடாமல் 3 இடத்துல அந்த லாஸ்ட்டில் ஒன்று இந்த லாஸ்ட்டில் ஒன்று நடுப்புற ஒன்று விடணும். விட்டுட்டு அதுலேருந்து ஒரு 30 நாளைக்கு 2 வேளையும் தண்ணி பிடிக்கணும். தண்ணி பிடிச்ச பிறகு நமக்கு பூத்து வர தருவாய் தெரியும். அதான் அதோட ஒரு பெட்டுக்கு ஒரு இது 45 நாள் தான். அந்த புழுவோட நாங்கள் புழு விட்றோம் பார்த்திங்களா, அந்த புழு இந்த சாணத்தை தின்ன பிறகு தான் அதோட கழுவை தான் நாங்கள் உரமாக எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பூத்து வர தருவாய் வந்த பிறகு நாங்கள் எடுத்து சலித்து அதை தான் அவங்க இயற்கை விவசாயத்துக்கு வயலுக்கு தேவைப்படுறதை நாங்கள் எடுத்துக்கிறோம்.